Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்கக்கூடியவனும் கண்ணியத்தின் அதிபதியும் புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு அற்புதமான வாழ்க்கையை மனித சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கிறார். மரணம் மனிதனை அழைக்கிறது மறுமையை நோக்கி என்கின்ற விஷயத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அழகிய முறையிலே ஏராளமான போதனைகள் மூலியமாக நமக்கு சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இந்த உலகத்தினுடைய நிலை என்பது நிரந்தரமானது இல்லை என்பதனை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பல்வேறு விதமான வசனங்கள் மூலியமாக நமக்கு வலியுறுத்தி சொல்லக்கூடிய நிலையையும் பார்க்க முடிகிறது. வலல் ஆகிரத்து ஹைருல் லக்க மினல் ஊலா, இந்த உலக வாழ்க்கையை விட ஆகிரத்து வாழ்க்கை தான் சிறந்தது என்று இறைவன் சொல்கிறான். மறுமை உலக வாழ்க்கை தான் சிறந்தது, நிலையானது, நிரந்தரமானது, நிம்மதி தரக்கூடியது என்றெல்லாம் ஆகிரத்து வாழ்க்கையை குறித்த விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு வசனங்களிலே மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவூட்டக்கூடிய விஷயத்தை பார்க்க முடிகிறது. ஆனால் மனிதர்கள் எப்படி விளங்கி வைத்திருக்கிறார்கள், விளங்கி கொள்கிறார்கள் என்று சொன்னால், இந்த உலகம்தான் நிரந்தரமானது, நிலையானது, நித்தியமானது என்பது போன்ற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளங்களிலே ஆழமாக பதிந்து கிடக்கிறது. அதை எடுக்கிறது என்பது ரொம்ப கடினமான ஒரு விஷயமாகத்தான் இருப்பதை பார்க்க முடிகிறது. 20 வயதுல உள்ளவர்களுக்கும் அதே எண்ணங்கள் தான் இருக்கிறது, 70 வயதுல உள்ளவர்களுக்கும் அதே எண்ணம் தான் இருக்கிறது. இன்னும் வாழ்வோம், வாழ்ந்து கொண்டிருப்போம், வாழ போகிறோம், இன்னும் வாழ்க்கை ஏராளமான ஆண்டுகள் இருக்கிறது என்பது போன்ற சிந்தனைகள் தான் எல்லோருடைய உள்ளங்களிலும் ஆழமாக பதிந்த ஒரு நிலையாக இருக்கிறது. அதை சரி செய்வதற்குத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அதை புரிந்து கொள்வதற்குத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான எச்சரிக்கைகளை சொல்லி, இந்த உலகம் என்பது நிரந்தரமானது இல்லை, நிலையானது இல்லை, இந்த உலகத்தை விட்டு நீங்கள் மறுமையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு பயணியாக இருக்கிறீர்கள் என்பதையெல்லாம் அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறான். மறுமைக்கு செல்வதற்குண்டான ஒரு அழைப்பாகத்தான் மரணம் இருக்கிறது. மரணம் என்பது மறுமையினுடைய ஒரு படிதான் அது. அப்ப அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜாரத்துல் குபூர், கபறுகளை போய் ஜாரத்து செய்யுங்கள், பன்மையாக சொன்னார்கள். நிறைய மையவாடிகள் இருக்குங்களா, அங்க போய் பாருங்க, ஜாரத்துல் குபூர், கபறுகளை போய் ஜாரத்து பாருங்கள், அது மரண சிந்தனையை ஏற்படுத்தும், மறுமை சிந்தனையை ஏற்படுத்தும் அப்படின்னாங்க. மறுமை சிந்தனையும் மரண சிந்தனையும் ஏற்படுத்தக்கூடியது கபருடைய அந்த வாழ்க்கையை பார்க்கும்போது நமக்கு தெரியும். நம்முடைய மூதாதையர்கள் இறந்திருக்கிறார்கள், நம்முடைய முன்னோர்கள் இறந்திருக்கக்கூடிய ஒரு நிலையும், நம்முடைய பெற்றோர்கள் இறந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு இடம் எதுன்னு சொன்னால் கபருடைய இடமாக இருக்கும். பலர் அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்ப அந்த மாதிரியான விஷயத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருடைய அந்த இடங்களை போய் பாருங்க, ஜாரத்துல் குபூர், கபர்களை போய் பாருங்க என்று நமக்கு எச்சரிக்கை செய்து பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்லும் போது, எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் உங்களை மரணம் அடையும், உறுதியான கோட்டையில் இருந்தாலும் உங்களை மரணம் அடையும் அப்படிங்கிறான். எவ்வளவு பெரிய கோட்டையில இருந்தாலும் சரி, கொத்தளங்கள்ல இருந்தாலும் சரி, பெரிய ஆட்சி அதிகாரத்துல இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஆளுமையில இருந்தாலும் மரணம் உங்களை வென்று விடும். மரணம் உங்களை துரத்திக்கிட்டே தான் வருது. நம்மளை ஓட்ட பந்தயத்துல ஓடுற மாதிரி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், பின்னாடி மரணம் வந்துகிட்டே இருக்கு. எப்போ அது வெல்லுமோ அது நம்ம மரணிச்சிருவோம், அவ்வளவுதான்.
அப்ப மரணம் உறுதியான கோட்டையில் இருந்தாலும் உங்களை மரணம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். குல்லு நப்சின் தாலிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாவும் மரணத்தை சந்திக்கக்கூடியதாகவே இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எல்லா ஆத்மாவும், குல்லுன்னா அனைத்தும், அனைத்து ஆத்மாக்களும் அனைத்து உயிரினங்களும் மரணத்தை சந்திக்கக்கூடிய நிலையில்தான் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணத்தை குறித்த எச்சரிக்கை செய்யக்கூடிய நிலையை பார்க்கிறோம். எத்தனையோ ஊர்களை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள், அந்த மக்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், எவ்வளவோ ஊர்களை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள், கேப்பாரற்ற கிணறுகள், பாலடைந்த கோட்டைகள் அப்படிங்கிறான்ல. நிறைய ஊர்களை நீங்க போறீங்க, கடந்து செல்றீங்க, அந்த நிலைகளை பார்த்தீங்கன்னா கேப்பாரற்ற கிணறுகள், பாலடைந்த கோட்டைகள்ங்கிறான். எவ்வளவு இலக்கியமாக ரொம்ப உயர்வான ஒரு தன்மையில அல்லாஹ் அதை சொல்லுகிறான். கேப்பாரற்ற கிணறுகள் என்று சொன்னால், ஒரு கிணற்றில் ஒரு ஊரே தண்ணி குடிச்சிருக்கும். ஒரு பெரிய மக்கள், ஏராளமான மக்கள் அதை அறியிருப்பார்கள், பரிந்திருப்பார்கள், அதிலிருந்து பயனடைந்திருப்பார்கள். அப்ப ஏராளமான மக்களுக்கு பயன் தரக்கூடிய அந்த கிணறு இன்று கேப்பாரற்று கிடக்கிறது, பயன் இல்லாம இருக்கிறது. மிகப்பெரிய கோட்டைகள், கொத்தளங்கள், மிகப்பெரிய அதிகாரத்துல உள்ள மிகப்பெரிய ஆட்சியாளர்கள் அது ஒண்ணுமே இல்லாம இருக்கிறாங்க. கோட்டைகள் கேப்பாரற்ற கோட்டைகளாக கிடக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், முந்தைய சமுதாயம் மிகப்பெரிய நிலையில வாழ்ந்தது, இன்று அது கேப்பாரற்ற நிலையில் கிடக்கிறது, ஒண்ணுமே இல்லாத நிலையில கிடக்கிறது, பலகீனமான நிலையில் இருக்கிறது, யாரும் அதை கண்டுகொள்ளக்கூடிய இடத்துல கூட அது இல்லை, ஒரு ஒதுக்குப்புறமாக கிடக்கிறது. இப்படி ஒரு இடத்தை நீங்க பாக்குறீங்களா இல்லையா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முந்தைய சமுதாயம் வாழ்ந்து மரணித்த அந்த காரியங்களை நமக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்கணும்னு தான் அல்லாஹ் சொல்றான். முந்தைய மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி இருந்தார்கள், எப்படி நடந்தார்கள், அவர்களுடைய நிலைகள் எவ்வாறு ஆனது என்பதனை எச்சரிக்கை செய்வதற்காக மரணம் அவர்களை எடுத்துக்கொண்டது. ஏராளமான ஊர்கள் அழிந்து விட்டது, ஏராளமான ஊர்களுக்கு எச்சரிக்கையை நாம் அனுப்பினோம், அவர்கள் அதை புறக்கணித்ததனால் அவர்களை அழித்தோம் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அப்போ இந்த உலகம் என்பது அழிவின் பால் தான் சென்று கொண்டிருக்கிறது. யதார்த்தமாக பார்த்தேன்னு சொன்னால் ஒரு அழிவை நோக்கிதான், ஒரு நெருப்பை நோக்கி ஒருவன் ஓடிக்கொண்டிருக்கிறான்னு வைங்க, ஓடுறான், நேரம் நெருப்புலதான் போய் விடணும். இல்ல ஒருத்தன் ஒரு நீரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான், ஓடிக்கொண்டே இருக்கிறான், நீர்ல தான் போய் விடணும், இதுதான் அவனுடைய எண்டு அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தால் எப்படி ஒரு சூழ்நிலையை ஒரு மனிதன் தயாரித்துக் கொள்ள வேண்டுமோ, எப்படி அதை ரொம்ப அவேர்னஸாக இருக்க வேண்டுமோ, அந்த நிலையில் ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கைகளை சொல்லுகிறார். நீங்கள் அப்படித்தான் இருக்கிறீர்கள், நீங்கள் அதை நோக்கி நீங்கள் எதை விட்டு விரண்டு ஓடுகிறீர்களோ, எந்த மரணத்தை விட்டு நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களோ அது உங்களை பிடிக்கும்ங்கிறான், அது உங்களை பிடிச்சிடும் அப்படிங்கிறான். காலோடு கால் பின்னி கொள்ளும் அப்படிங்கிறான். காலோடு கால் பின்னி கொண்டு அன்றைக்கு அவன் அழைப்பாளர்கள் யார், உதவி செய்வார்கள் யாருமே இல்லாத நாள் அவனுக்கு இருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணம் குறித்த எச்சரிக்கையை செய்யக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இப்ப இறை நம்பிக்கையாளர்களாக மூமின்களாக இருக்கக்கூடிய நாம் இதை பற்றிய சிந்தனைகளை அதிகமாக வலுவூட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய சிந்தனைகள் மாறுவதற்கும் மடைமாற்றம் செய்யப்படுவதற்கும் ஏராளமான வாய்ப்புகள் இந்த உலகத்திலே திறந்து கிடக்கிறது. இன்று முந்தைய காலங்கள் அல்லாமல் இன்று ஏராளமான அளவிலே நம்முடைய சிந்தனைகளை மடைமாற்றம் செய்வதற்கு ஏராளமான செய்திகள் இன்னைக்கு மலிந்து கிடக்கிறது. இறை நம்பிக்கை குறைவதற்கும், இபாதத்துகள் குறைவதற்கும், நல்லறங்கள் குறைவதற்கும், மறுமையினுடைய சிந்தனைகள் குறைவதற்கும், நல்லதின்பால் நாம் கவனம் செலுத்தக்கூடிய கவனம் குறைவதற்கும், கவனத்தை சிதைக்கக்கூடிய ஏராளமான காரியங்கள் இந்த உலகத்திலே மலிந்து கிடக்கிறது. எல்லா விஷயங்களையும் எதை எடுத்தாலும் இந்த உலகத்தையே சதா விரும்பக்கூடிய ஒரு நிலைக்கு இன்றைய சூழல் மனிதனை உருவாக்கி இருக்கிறது. அதுதான் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான், இந்த உலகம் என்பது நிரந்தரம் கிடையாது, நிலையானது கிடையாது, நிம்மதியும் தரக்கூடியது கிடையாது, இதையெல்லாம் விட மறு உலக வாழ்க்கை இருக்கிறது. போட்டி போடுவோர் அதற்காகவே போட்டி போடணும் அப்படிங்கிறான். உண்மையான
ஒரு வீரன், உண்மையான ஒரு போட்டியாளன், உண்மையான ஒரு சிந்தனையாளன் யார் என்று சொன்னால் மறுமைக்காக போட்டி போடுறவன் தான். அதான் அல்லாஹ் சொல்கிறான், போட்டி போடுபவர் அதற்காக அவர்கள் போட்டி போடட்டும், மறுமைக்காக அவர்கள் போட்டி போட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையை குறித்த எச்சரிக்கைகளை அழகான முறையிலே நமக்கு பாடம் நடத்துகிறாங்க. நம்ம மறுமை சிந்தனையே நினைச்சிருந்தாலும் அந்த மறுமை சிந்தனைக்கு நம்ம வலு சேர்க்கக்கூடியது, நன்மைகளை திரட்டக்கூடியது, அதுக்குண்டான வாய்ப்பு என்பது இந்த உலகத்தில் தான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் என்பது நமக்கு வாய்ப்புகளுக்கான ஒரு இடம். அது இங்க பரீட்சைக்கான ஒரு இடம், படிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு, நன்கு செயல்படுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு இந்த உலகத்திலே மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மறுமை நாளிலே மனிதன் சொல்லுவானால், இறைவா, நாங்கள் கேட்டு விட்டோம், பார்த்து விட்டோம், எல்லாத்தையும் கேட்டுட்டோம், பார்த்துட்டோம், உலகத்திற்கு மீண்டும் அனுப்பு, நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மீண்டும் வருகிறோம் இறைவா, திரும்ப எங்களுக்கு சேப்பாக்கத்துக்கு அனுப்பி, திரும்ப திருவல்லிக்கேணிக்கு அனுப்பி, திரும்ப சென்னைக்கு அனுப்பி, திரும்ப தமிழ்நாட்டுக்கு அனுப்பி, திரும்ப பூமிக்கு அனுப்பி, நாங்க திரும்ப நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாறுகிறோம் இறைவா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலை மறுமையில இருக்குமா? பார்த்து விட்டோம், கேட்டு விட்டோம், இப்படி ஒரு நாள் இருக்கு என்று நாங்க நினைக்கல, திரும்ப உலகத்துக்கு அனுப்பி நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாறுகிறோம் இறைவா என்று அவர்கள் மறுமையிலே இறைவன்பால் கேட்பார்கள் என்கின்ற விஷயத்தை பார்க்கிறோம். அப்போ நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், கேட்டுட்டு தான் இருக்கிறோம். நம்முடைய சிந்தனைகள் தான் மடைமாற்றம் செய்யப்படுகிறது. உண்மையிலே நம்ம பார்க்கிறோம், உண்மையிலே கேட்கிறோம், உலகத்தை பார்க்கிறோம், மரணத்தை பார்க்கிறோம், மௌத்து செய்திகள் நமக்கு வருது. ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல இந்த நபர் இறந்து விட்டார், இவர் சானா கூனா பானா இவர் இறந்து விட்டார், இந்த ஊர்ல உள்ள ஊருக்கு ஒவ்வொருத்தரும் பேர் வச்சிருப்பாங்க இல்லையா, இந்த ஹாஜி இறந்து விட்டார், இவர் இறந்து விட்டார் என்று பெயர்களோடு செய்திகளோடு 75 வயதுல உள்ளவர் இவர் இறந்து விட்டார், 50 வயதுல உள்ளவர் இவர் இறந்து விட்டார், 20 வயதுல உள்ள இவர் நோய் வாய்ப்பட்டு இப்படி இறந்து விட்டார் என்கிற செய்தி நமக்கு என்ன பாடத்தை தருகிறது? அந்த செய்தியின் மூலம் நமக்கு பெறக்கூடிய படிப்பினை என்ன? ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் மனிதனுடைய வாழ்க்கை மரணத்தில தான் எந்த ஆக முடியுது, அதோட முடியுது இந்த உலகத்தினுடைய நிலை. மறுமைக்கு தயாராகிறான், அவ்வளவுதான். அப்போ அதே நிலையில தான் நம்மளும் இருக்கிறோம். அதே நிலையில தான் ட்ரெயின்ல ஏறுற மாதிரிதான். ட்ரெயின்ல முதல்ல ஒருவர் போய் ஏறின பிறகு அவர் இறங்கி போவார், நம்ம சீட்ல போய் திரும்ப போய் அதே உட்கார்ந்தோம், S8 போய் உட்கார்ந்துட்டோம், திரும்ப அதே S8 போய் திரும்பவும் போய் வேற ஒருத்தர், ஒருத்தர் 11ஆம் நம்பர் சீட்டு எனக்கு உள்ளது அப்படிம்பார். அதே நிலையில் தான் மனிதன் இன்றைக்கு பூமியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறான். மரணம் நமக்கு ஒரு படிப்பினையை தர வேண்டும், ஒரு பாடத்தை தர வேண்டும் என்பதற்குத்தான் இந்த ரசூலுல்லாஹ் பல விஷயங்களை மரணம் குறித்தே சொன்ன நிலைகளை பார்க்கிறோம். போய் நீங்க மௌத்து இதுல கலந்து கொள்ளுங்கள், அந்த மௌத்துல முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அடக்கம் செய்யக்கூடிய நிலை வரைக்கும் இருந்தால் 2 கீராத்துடைய நன்மையை அவர் பெற்றவராக இருக்கிறார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒரு மரண சிந்தனையினுடைய அந்த எல்லை வரைக்கும் நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு நன்மை இருக்குது, இந்த உலகத்தினுடைய விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய அழகான ஒரு இடம் என்பது மரண சிந்தனையினுடைய இடம்தான். அதுதான் மனிதனுடைய வாழ்க்கை, அதுதான் புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறது என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான முறையில் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடம் அந்த சகாபாக்கள் மத்தியிலே ஒரு சதுரமான ஒரு கோடை போட்டு நடுவுல ஒரு புள்ளியை வைத்து அப்படியே வெளியில இழுக்கிறாங்க. நடுவுல ஒரு புள்ளியை வச்சு வெளியில இழுத்து ஒரு டிராயிங் மாதிரி ஒரு படம் மாதிரி வரைஞ்சு காட்டுறாங்க. வரைஞ்சு காட்டிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சின்ன சின்ன கோடு, ஒரு கோட்டுக்கு இழுத்த அந்த கோட்டுல சின்ன சின்ன கோடுகளை போட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த நடுவுல வச்ச அந்த புள்ளி தான் மனிதனுடைய பிறப்பு, அது ஒரு கோடை கிராஸ் பண்ணி போறமே அதுதான் மறுமையினுடைய வாழ்க்கை, இந்த சதுரமாக போடப்பட்ட அந்த கோடு இருக்குது இதுதான் மனிதனுடைய மரணம், சின்ன சின்ன கோடுகள் இருக்கிறது இதுதான் அவனுக்கு வாழ்வில் ஏற்படக்கூடிய சோதனைகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கைனா என்னங்கிறத அழகான முறையில ஒரு டிராயிங் வரைந்து அந்த சகாபாக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே பாடம் நடத்தினார்கள்.
இதுல எதையும் வெல்ல முடியாது. சதுரத்தை தாண்டி மரணத்தை வென்று போகக்கூடிய நிலையெல்லாம் கிடையாது. சும்மா சொல்லுவார்கள் மரணத்தை வென்று விட்டார்கள், அப்படிலாம் கிடையாது. 2000 வருஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி எவனும் வாழ்ந்ததா சரித்திரம் கிடையாது. அப்படி கிடையாது. யாரும் இப்ப வாழல இல்லையா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல கூட 950 ஆண்டுகள், 1000 ஆண்டுகளுக்கு 50 ஆண்டுகளாக கம்மியாக அவர்கள் மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்தார்கள், வாழ்ந்தார்கள். என்றால் ஒரு 1000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதுக்கு பிறகு மரணம்தான். மரணம்தான் மனிதனுடைய நிலை என்போது மறுமை என்ற ஒரு வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு என்ன வழி? அதற்குண்டான நேரமும் காலமும் தான் இது. யோசிச்சு பாருங்க. ஒரு நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 24 மணி நேரத்தை நமக்கு தருகிறான். நேரத்தை நம்ம கணிச்சு வச்சிருக்கிறோம், 24 hours. இந்த 24 மணி நேரம், 12 மணி நேரம், அது 12 மணி நேரம் இப்படின்னு சொல்லி பிரிச்சு அதை நாட்களை வைத்திருக்கிறோம். இந்த நாளில் இறைப்பாதையில் நற்காரியங்களில் நமது செயல்கள் என்ன அளவுக்கு நம்முடைய நேரத்தை ஒதுக்குகிறோம் யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய வாழ்நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம், உண்மையிலே நமக்கு ஒரு பெட்ரோல் போட்டா ஒரு வண்டியில நினைச்சிடும், ஒரு 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறோம்னு வைங்க. 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டா அது இவ்வளவு மைலேஜ் தரும்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த வண்டி நின்றும். அதே மாதிரிதான் நமக்கு ஒரு 70 வருஷம் என்ற ஒரு பெட்ரோல் எல்லாம் போட்டு விட்டுருக்கிறான். ஒரு எரிபொருள் மாதிரியாக, ஒரு ஆற்றல் மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறான். நம்ம ஒரு 70 வருஷம் போனோடனே வண்டி நின்றுரும், ஒரு 60 வருஷம் போனோடனே நின்றுரும், 50 வருஷமா 80 வருஷமா அதுக்கு பிறகு வண்டி மூவ் ஆகாது, அதோட நின்றுரும். அதுக்கு பிறகு என் பாப்பா வந்து காப்பாற்ற முடியாது, அம்மா வந்து காப்பாற்ற முடியாது, அண்ணன் வந்து காப்பாற்ற முடியாது, தம்பி வந்து காப்பாற்ற முடியாது, டாக்டர் வந்து காப்பாற்ற முடியாது, காசு வந்து காப்பாற்ற முடியாது, பதவி வந்து காப்பாற்ற முடியாது. எவ்வளவு பெரிய பதவி பெற்ற உள்ளவர்களாக இருந்தாலும் மரணத்துல சோச்சிட்டாங்க. உண்மையா இல்லையா? யோசிச்சு பாருங்க. மிகப்பெரிய அதிபர்கள்ங்கிறாங்க, பெரிய மன்னருங்கிறாங்க. சவுதியினுடைய மன்னர், அவரு தான் வந்து சவுதிங்கிற அந்த இதையை கட்டமைச்சாரு. அந்த மன்னர் எங்க? அந்த மன்னருடைய வாழ்க்கை என்னாச்சு? பொருளாதாரம், பதவி, மிகப்பெரிய ஆளுமை, மக்கள் செல்வம் எல்லாமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்களே மரணத்தை தழுவுகிறார்கள் என்று சொன்னால் அதை வெல்வோர் உலகத்தில் யாருமே இல்லை, இதுவரைக்கும் யாருமே கிடையாது. அல்லாஹ் அதுதான் சொல்லுகிறான், நீ இங்கே இருந்தாலும் மரணம் உங்களை வந்துடும். அப்ப இந்த உலகம் நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு என்பது நல்லறங்கள் செய்வதற்குண்டான நேரம். அது இந்த வாழ்க்கை இல்லைன்னு சொன்னா நல்லறங்கள் செய்வதற்கு என்ன வாய்ப்பு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லி யப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் தந்திருப்பதனுடைய நோக்கம் உங்களிலே அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதனை சோதித்து பார்ப்பதற்கு தான். அல்லாஹ் என்னது கொடுத்திருக்கிறான்? ஒரு வாழ்வையும் மரணத்தையும் கொடுத்திருக்கிறான். அது எதுக்கு கொடுத்திருக்கிறான்? நல்லது கெட்டது மூலியமா பரிசித்து பார்ப்பதற்கு தான். யார் நல்லா செயல்படுறாங்க, யார் நல்ல காரியங்கள் பண்றாங்க என்பதை சோதித்து பார்ப்பதற்கு தான் உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் தந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உலக வாழ்க்கையை விரும்புவோர் அவர்கள் நிரந்தரமான நரகத்தை அடைவார்கள். யார் இறைவன் முன்னால் நிறுத்தப்படுவதை அஞ்சி அம்மாமன் தக ஆசருள் ஹயாத்த துன்யா இன்னல் ஜஹீம ஹியல் மஹ்வா அம்மாமன் காஃப மகாம நகன் நப்ச அனில் ஹவா இன்னல் ஜன்னத ஹியல் மஹ்வா. யார் இறைவன் முன்னால் நிற்பதை அஞ்சி நடக்கிறார்களோ இந்த உலகத்தில் அவர்களுக்கு சொர்க்கம்தான் கூலி. யார் மனோ இச்சைகளின் பிரகாரம் நடக்கிறார்களோ அவர்களுக்கு நரகம்தான் கூலி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். இந்த உலகத்துல ரெண்டுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கிறது. மனோ இச்சையின் பிரகாரம் நம்முடைய நேரங்களை வீணடிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இறைவன் முன்னால் நிறுத்தப்படக்கூடிய அந்த நாளுக்காக நாம் நல்லறங்கள் செய்வதற்குண்டான நேரமும் இந்த உலகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை முடிவு பண்றதை நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்முடைய நேரங்களை சுபுக தொழுகையில கரெக்டா நம்ம அட்டன் ஆகுறோமா, நம்ம கரெக்டா வந்து தொழுகிறோமா, 5 பேர தொழுகையை நேரம் தவறாமல் தொழுகிறோமா? தொழுகை என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், இன்ன சலாத்த கானத் அலல் மூமினீன கிதாபுல் மௌகூத்தா. தொழுகை என்பது மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்றான். நேரத்தை குறிச்சு தந்துட்டேன் அப்படிங்கிறான்.
இந்த நேரத்துல தொழுகணும். அப்ப தொழுகை என்பதுதான் ஒரு மனிதனுடைய மறுமைக்கு சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அற்புதமான ஒரு நிலை என்பது சொர்க்கம் தான், தொழுகை தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகையை பற்றி மறுமையில கேட்கப்படக்கூடிய கேள்வி, முதல் கேள்வி தொழுகையை பற்றியதாக இருக்கும். அது சீராக இருந்தால் அவனுடைய எல்லா காரியங்களும் சீராக அமைந்துவிடும். அது சீர்கெட்டு விட்டால் அவனுடைய எல்லா காரியங்களும் சீர்கெட்டு விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைத்தான் பற்றிய கேள்வியைத்தான் முதலிலே அல்லாஹ் கேட்பான் என்பதனை தெளிவான முறையிலே நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அப்ப தொழுகையிலே நம்முடைய நேரங்களை பார்க்கணும், கரெக்டா தொழுகிறோமா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்முடைய நேரங்களை செலவுக்கு எடுப்பாங்க, சொந்த பந்தங்கள் எடுப்பாங்க, வியாபாரம் எடுக்கும், மற்ற கேளிக்கைகள், பொழுதுபோக்குகள் நம்முடைய நேரங்களை என்ன செய்யும், சாப்பிடும். இப்படி மத்த விஷயங்கள் நம்முடைய காசு பணத்தை மற்றவங்க சாப்பிடுவாங்க இல்லைங்க, செலவு பண்ணுவாங்களே இல்லையா, அதை வாங்கி இதை வாங்குன்னு சொல்லி நம்முடைய காசை மற்றவங்களோட செலவு பண்ண மாதிரி நம்முடைய நேரங்களையும் மற்றவர்கள் செலவுக்கு எடுத்துக்கிடுவாங்க, வீணாக்கி விடுவார்கள். அப்ப நேரங்களை வீணாக்கக்கூடியவர்களோட நம்ம கவனமா இருக்கணும். இவங்கிட்ட போனா 5 மணி நேரத்தை வீணாக்கிடுவான், இவன்கிட்ட போனா 3 மணி நேரம் நாசமா போச்சு, இவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு 2 மணி நேரம் சுபு தொழுகை போச்சு, லுகர் போச்சு, அசரு போச்சு. இவங்கிட்ட நம்முடைய நேரங்களை செலவு பண்ணுன்னு சொன்னா நம்முடைய நல்ல காரியங்கள் எல்லாம் போய்விடும் என்று அந்த பய உணர்வு மற்ற விஷயங்கள் எப்படி இருக்கிறதோ அது மாதிரி நேரம் விஷயத்துல மற்றவர்கள் குறித்த விஷயங்களையும் கவனமா இருக்கணும். ஏன்னா நேரத்தை பத்தி எல்லாம் கேள்வி கேட்பாங்க. உனக்கு வாழ்நாள் கொடுத்தனே, இந்த வாழ்நாளை நீ எவ்வாறு செலவு செய்தாய், எப்படி நீ செலவு செஞ்ச, எந்த காரியத்துல நீ நடந்து கொண்டாய் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில கேள்வி கேட்பான். அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லாம ஒரு இஞ்சி நகர முடியாதான். இறைவன் முன்னால் நிறுத்தப்படக்கூடிய அந்த நாள்ல இறைவன் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லாம நினைக்க முடியாது, நகல முடியாது. நம்ம எல்லாம் விசாரணைக்கு உட்பட்ட நிலையில் தான் இருக்கிறோம். இல்ல எல்லாம் விசாரிக்க மாட்டோம் யாரும் சொல்ல முடியாது. நபிமார்களாக இருந்தாலும் அங்கே நிறுத்தப்படுவார்கள். எல்லா நபிமார்கள் இருப்பாங்க, நல்லவங்க இருப்பாங்க, நபி தோழர்கள் இருப்பாங்க, எல்லா மனிதர்களும் இருப்பார்கள், உலக மக்கள் அனைவரும் நிற்பார்கள். அதனாலதான் ஆதம் நபிகிட்ட போய் மக்கள் சொல்றாங்க, ஆதம் நபி நீங்க இந்த மாதிரி சொர்க்கத்துல இந்த கனியை சாப்பிடாம இருந்தா நாங்க இப்படி வந்திருக்கவே மாட்டோமே. அவங்க ஆதம் நபி என்ன சொன்னாங்க, இது அல்லாஹ் ஏற்படுத்திய விதி அப்படின்னாங்க. இப்ராஹிம் நபிகிட்ட போய் சொன்னாங்க, இப்ராஹிம் நபி சொன்னா நான் ஒரு 3 பொய் சொல்லிட்டேன், அதுக்கு இன்னைக்கு என்ன அல்லாஹ் சொல்ல போறான்னு தெரியல, அதுக்காக நான் பயந்துகிட்டு இருக்கிறேன் என்று இப்ராஹிம் நபி அவர்கள் அந்த விசாரணை குறித்து பயத்துல நின்றார்கள் என்கின்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப நபிமார்களாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான், விசாரிப்பான், கேள்வி கேட்பான் என்போது நம்மை அல்லாஹ் விசாரணைக்கு நிறுத்துவான் என்கிற ஒரு நிலை இருந்தால் நாம நல்லறங்களை அதிகம் சேகரிக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நாம வீணாக்கிடக்கூடாது. ஏன்னா நாட்கள் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போயிடும், சட்டு குறைஞ்சு 10 வருஷம் போயிடுச்சியா 20 வருஷம் போயிடுச்சுன்னு சொல்லிடுவோம். ஆனா நம்முடைய நல்லறங்கள் குறைவான நிலையில் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை நம்ம கவனத்துல வைத்து நல்லறங்களை சேகரிக்கக்கூடிய, மரணத்திற்கு முன்னால் நல்லறங்களை சேகரிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறி முதல் அமர்வை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்தியாவில் இறையாண்மை சிதைக்கக்கூடிய பணிகளை சங் பரிவாரங்கள் தொடர்ச்சியாக செய்து வர்றதை நம்ம பார்க்க முடிகிறது. ஏற்கனவே பாபர் மசூதியை கீழே கோயில் இருந்தது, அது எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை போட்டு அகழ்வாராய்ச்சியில அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஆனா எங்களுடைய கூட்டு மனசாட்சியின் பிரகாரம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி பாபர் மசூதியை இஸ்லாமியர்களிடமிருந்து பறித்தது. ஆனா சட்டம் என்ன சொல்கிறதுன்னா, சுதந்திரத்திற்கு முன்னால் இந்தியாவினுடைய ஆலயங்கள் எவ்வாறு இருந்ததோ சுதந்திரத்துக்கு பின்னால் அது அவ்வாறே செயல்பட வேண்டும், அப்படிதான் சட்டம் சொல்லுது. சட்டத்தினுடைய நீதிபதிகளே மதிக்கிறது இல்லை அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மையா தெரியுது.
சட்டம் சொல்லக்கூடியது என்னன்னா, சுதந்திரத்துக்கு முன்னால் எப்படி இருந்துச்சு ஆலயங்கள் அதன் மாதிரிதான் இருக்கணும். அதுக்கு கீழே என்ன இருந்துச்சு, இதுக்கு மேல என்ன இருந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேலையை நீங்க செய்யக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுகிறார். என்ன செய்யறாங்கன்னா, ஊபியில இப்போ ஒரு மஸ்ஜிதுல என்ன பண்ணிருக்கிறாங்க, போய் ஒருத்தர் போய் வழக்கு போடுறான். வழக்கு போட்டு இதுக்கு கீழே ஆலயம் இருப்பதாக, கோயில் இருப்பதாக தெரிகிறது, நீங்க அகழ்வாராய்ச்சிக்கு உத்தரவிடணும், நீதிமன்றம் உத்தரவு விடுகிறது. எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு விஷயம் பாருங்க. ஒருத்தன் இந்த மாதிரி கேஸ் போட்டானா அவனுக்கு ஒரு 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா ஃபைனை போட்டு, ஏன்னா இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஒரு ஆலயம், வழிபாட்டு ஆலயம், பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு கீழே அது இருக்கு இது இருக்குங்கிறது முதல்ல முட்டாள்தனமானு சொல்லி அந்த வழக்கு போட்டவன் மேல ஒரு ஃபைனை போட்டு விடாம வழக்கை எடுக்கிறாங்கன்னு எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இதே மாதிரி எல்லாரும் வழக்கு போட்டா எடுத்துக்கிடுவாங்களா? பிற மதத்தவர்களுடைய வழிபாட்டு தளத்துக்கு கீழே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது என்னன்னு சொல்லி அகழ்வாராய்ச்சி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஏத்துக்கிடுவாருங்களா? அதெல்லாம் ஏத்துக்கிட மாட்டான். எவ்வளவு மோசமான ஒரு நீதிமன்றத்தினுடைய நிலைகளும் அரசாங்கத்தினுடைய துறைகளும் எப்படி செயல்படுறாங்கன்னு பாருங்க. அப்ப அதுக்கு அகழ்வாராய்ச்சி பண்ணக்கூடிய போகக்கூடிய இடத்துல இஸ்லாமியர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சு பயங்கரமா நிக்கிறாங்க. எதிர்ப்பு தெரிவிச்சா அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், திரும்ப போயிட்டு திரும்ப வரலாம். அப்படிலாம் பணிகள்லாம் நடக்குது. சில ஊர்கள்ல திடீர்னு அரசாங்கம் இதுல குடிசையெல்லாம் எடுக்கணும்னு போடுவாங்க. மக்கள் எல்லாம் திரண்டுருவாங்க, பயங்கரமா தள்ளுமுள்ள ஆகும். உடனே திரும்ப போயிடுவாங்க. போயிட்டு திரும்ப அதுக்கப்புறம் என்னென்ன வழக்குகளெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னு பேசி சில நேரத்துல அந்த மக்களுக்கே அந்த இடத்த கொடுத்துருவாங்க. இப்படிலாம் நடக்கும். இப்படிலாம் என்ன செய்யும், அரசாங்கத்தினுடைய நிலைகளை பொறுத்த வரைக்கும் அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி எதுவும் செயல்படுறது இல்லை. முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் இது நடக்குது. முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் ஞானவாபி பள்ளின்னு ஒண்ணு இருந்துச்சு. அங்க பாத்தீங்கன்னா அந்த ஒழு செய்யற இடத்துல தண்ணி வர்றது இதுதான் எங்க லிங்கம்ட்டான். இஸ்லாமியர்களுடைய கட்டடக்கலையில பாத்தீங்கன்னா எல்லா இடங்களும் ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கும். நதிக்கரையினுடைய நதியினுடைய தண்ணீரை வர வைத்து அந்த ஒழுவுல ஆட்டோமேட்டிக்கா வரக்கூடிய மோட்டர் இல்லாத காலத்துல ஒழு செய்யற பகுதிக்கு தண்ணி வர்ற மாதிரி அந்த முகலாயர்கள் அழகான முறையில் அற்புதமாக கட்டி வச்ச பள்ளி தான் ஞானவாபி பள்ளி. அதை போய் அகழ்வாராய்ச்சி பண்ணுன்னு சொல்லி அதை போய் பிரச்சனை பண்றாங்க. இப்ப அடுத்தது பிரச்சனை பண்றாங்க. இதுவே இவர்களுடைய டியூட்டியாக இருக்கிறது. ஆனா பாபர் மசூதிக்கு பிறகு வேற மசூதி மேல அவன் கை வைக்க முடியல. அது ஒரு விஷயம். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்களுடைய எதிர்ப்பு தான் காரணம். கடுமையான முறையில பாபர் மசூதிக்கு நம்ம எதிர்த்தோம், பயங்கரமான முறையில போராடினோம். தொடர்ச்சியான போராட்டமா நீதிமன்றத்தினுடைய வாயிலாகத்தான் அவர்களால அதை கைப்பற்ற முடிஞ்சதே தவிர வேற வன்முறையில மத்த விஷயங்களெல்லாம் அவங்க கைப்பற்ற முடியல. நீதிமன்றத்துங்கிறது இந்தியாவினுடைய இறையாண்மைங்கிற ஒரு விஷயத்தினால நீதிமன்றத்துக்கு கட்டுப்படணுங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிதான் அவரால் என்ன செய்ய முடிகிறது. ஆனா தொடர்ச்சியாக நீதிமன்றத்தை அப்படி செய்ய முடியாது. நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நீதி சொல்லக்கூடிய நீதி மான்கள் சொல்றாங்களே, அவங்க மான்களாக மாறி சிங்கத்துக்கு அடிபணியக்கூடியவர்களாக அடுத்தவங்களுக்கு பதவி கொடுக்கக்கூடிய நிலைக்கு மாறுகிறது. இப்படி செய்யவே கூடாது. ஒரு நீதிபதிக்கு போய் பதவிகளை கொடுக்கறதும் ஒரு கட்சியில சேர்க்கறதுன்னா அப்ப என்ன இவர் நீதி சொன்னாரான்னு வருமா இல்லையா? அந்த சூழ்நிலைக்கு மாறக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்ப இதை எதிர்த்து இன்று மாலை ஒரு 4 மணி அளவிலே மண்ணடி பகுதியில் உள்ள கலெக்டர் அலுவலக வாசல் அருகிலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை நம்ம வைத்திருக்கிறோம். 4 பேரை சுட்டு தள்ளியிருக்கிறாங்க. ஒரு இஸ்லாமியர்கள் தடுத்த இளைஞர்களை வேலைக்கு கடைக்கு இப்படின்னு போனவங்க அங்க பிரச்சனையை பார்த்து பள்ளிவாசல நோக்கி மொத்தமா வராங்க அப்படின்னு சொல்லி போய் நின்று கூட்டத்தோட கூட்டமா நின்றவர்களை சுட்டு என்ன செஞ்சிருக்காங்க, குருவி சுடுற மாதிரி சுட்டு 4 பேரை கொண்டு இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க. இது வேற எங்கேயோ பாலஸ்தீனத்திலேயோ வேற அங்கேயும் நடந்தது இல்லை. இந்தியாவுல ஜனநாயக நாட்டுல நீதிமன்றத்தினுடைய நிலையில இருக்கக்கூடிய இந்த துறைகள்ல இருந்து கொண்டு இது மாதிரியான அநியாயங்கள் அக்கிரமங்கள் சர்வசாதாரணமாக செய்யப்படுதுன்னு சொன்னா ஜனநாயக நாட்டுல மக்கள் சக்திக்கு தான் வலு இருக்கிறது. சிஏஏ போராட்டத்தினாலதான் சிஏஏ அமல்படுத்த முடியல, கிடப்புல போட்டுட்டாங்க. காரணம் என்னன்னா இந்தியா முழுவதும் பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது. பெண்கள் சிறுவர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. கொரோனா அவர்களை காப்பாற்றியது. கொரோனா வந்ததுனாலதான் அவன் பேக் வாங்கினான். இல்ல அவன் கௌரவத்துக்காண்டி பேக் வாங்காம இருப்பான். இஸ்லாமியர்கள் இன்னும் கூடுதலா இருக்கும்போது அது பெரிய பிரச்சனையா ஆகும். அப்ப அந்த அடிப்படையை கவனத்துல வைத்து ஜனநாயக நாட்டுல என்னடா நம்ம போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், இப்படியே நடந்துகிட்டு இருக்கோம்னா அப்போ போராட்டம் பண்ணா மட்டும் இன்னும் ஒட்டுமொத்தமா வருவோம். இதுனா இன்னும் 1, 2 வரும். எதிர்த்து நிற்கும் போது 1, 2 வரும்போது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும்.
நமக்கு கண்டுகொள்ளாம விட்டுட்டேன்னு சொன்னா ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்கும் என்ன செய்வான், ஒரே சட்டம் போட்டு எல்லாத்தையும் லாக் பண்ணி விட்டு போயிடுவான். மதரசாவுக்கு ஒரு சட்டத்தை போட்டு மதரசா சட்டம் அப்படின்னு கொண்டு வரானா இல்லையா? அது மாதிரி வக்பு வாரிய விஷயத்துக்கு சட்டத்தை போட்டு அதுக்குள்ள மற்றவர்களை உள்ள திணிக்கிறது ஒரு சட்டம் தான் ஒட்டுமொத்த இந்தியாவையும் மாத்தி விட்டுரும். அதனால அதுல நம்ம ரொம்ப ஸ்பிரிட்டா இல்லாம பலகீனமான நிலையில் இருந்து விட்டு அது என்ன ஆர்ப்பாட்டம், அது என்ன போராட்டம், நம்ம என்ன கலந்து அப்படின்னு சொல்லி இருந்தால் அது பெரிய பலகீனத்தை ஏற்படுத்திவிடும். அல்லாஹ்வுடைய ஆலயத்தை பாதுகாக்க நம்மால் முடிந்த குரலை கொடுப்போம். அல்லாஹ் அதுக்கு தந்த வெற்றியை தருவான் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.